Hey guys, welcome to day 21 of 21 day e-commerce business challenge. இது வந்துட்டு ஃபைனல் வீடியோ ஆஃப் 21 day e-commerce business challenge. இதோட வந்துட்டு ஃப்ரீ e-commerce challenge வந்துட்டு உங்களுக்கு முடியுது. இந்த நாலேஜ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த 21th டேயில் நமக்கு டாஸ்க் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல போகிறேன். இது வந்துட்டு 20th வீடியோவோட சிலபஸ் எல்லாமே ஓவர். ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 21th வந்துட்டு இதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ரியலிஸ்டிக் டாக் தான். எதை பற்றி அப்படின்னா, டேக்கிங் ஆக்ஷன். இப்போது நிறைய பேர் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்க, ஃப்ரீ இ-காமர்ஸ் சேலஞ்சை பார்த்துட்டு வரீங்க, கால் பண்ணுறீங்க, நல்லாவே கன்சல்ட்டிங் வந்துட்டு கொடுக்குறோம், அது எல்லாத்தையுமே கேட்குறீங்க. பட் ரெண்டாவது ஒரு கால் கூட பண்ணுறது கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கிறது கிடையாது. உங்களுக்கு எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு ஆக்சுவலாகவே தெரியல. ஒரு மாதத்துக்கு ஒரு 100 என்கொயரி வருது அப்படின்னா 2-3 பேர் தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, விச் இஸ் 2 to 3%, விச் இஸ் வெரி லோ, ரொம்ப லோவாக இருக்குது. எது உங்களை தடுக்குதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. இ-காமர்ஸ் ஆனால் என்ன சொல்கிறது, ஆக்சுவல் ரீசன் தெரியாது, பட் இதெல்லாம் ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறதே தப்புன்னு தான் நான் சொல்வேன். இப்போது பிஸ்னஸ் எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் மணி வருமானு யோசிச்சுட்டு அப்படியே விடுறது இன்னும் தப்பு. ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஆக்ஷனில் ஈடுபட்டு செஞ்சு பார்த்தா தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் என்னவா வேணால் வரலாம். நீங்கள் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ்னு கிடையாது, எந்த பிஸ்னஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலுமே இந்த தாட் வரும். ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற தாட் கண்டிப்பாக வரும். ஸ்டார்ட் பண்ணால் மணி வருமா, இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாருமே இன்னும் மணி மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. இப்படி யோசிச்சா காசு வருமா வராதா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பயத்தினால நீங்கள் பிஸ்னஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். டே 16th நினைக்கிறேன், நான் வந்துட்டு அந்த மணி மைண்ட் செட்டை பற்றியும் க்ரோத் மைண்ட் செட்டை பற்றியும் மர்ஜ் பண்ணி பேசியிருப்பேன். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு, நம்ம ஏன் க்ரோத் மைண்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங் ரீசன் அந்த வீடியோவில் இருக்கும். ப்ளீஸ் அதை இன்னொரு டைம் கூட போய் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் க்ரோத் மைண்டடாக இருக்கணும், ஏன் ஃபெயிலியரை நம்ம வந்துட்டு வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், ஃபெயிலியர் தான் வந்துட்டு இன்ஃபேக்ட் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி அதில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு மணி வருமா வராதா அப்படின்ற ஒரு பயத்தினால ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட மைண்ட் செட்டை வந்துட்டு க்ரோத் மைண்ட் செட்டை வந்து மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காசே இல்லாமல் விடுவாங்க, விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்காது. அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம சேனல்லே அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே ராவாக சொல்கிறேன், என்ன சொல்கிறது, ஒரு 0 rupees கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்களால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனல்லே வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதுக்கான ஃபீஸ் வந்து என்னால் பே பண்ண முடியல. சி கைஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs வந்து அட்வான்ஸ் கேட்பாங்க. ஒரு 50,000 வந்து வாடகை கேட்பாங்க, விச் இஸ் ரெண்ட் கேட்பாங்க. அந்த ரெண்ட்டையும் அட்வான்ஸை நீங்கள் பே பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். தட் இஸ் ஃபவுண்டேஷன், தட் கம்ஸ் அண்டர் ஃபவுண்டேஷன் ப்ராசஸ். அதே போல் தான் ஆன்லைன் பிஸ்னஸில் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி, ட்ரேட்மார்க்கு அண்ட் கிராஃபிக் டிசைன்ஸ் ரெடி பண்ணுறது, மார்க்கெட்டிங் காஸ்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆஃப்லைன் பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே கம்மி. பட் இதுக்கே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, பின்னாடி எப்படி ஒரு பெரிய பெரிய ஃபண்டெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ என்ன சொல்கிறது, இதுலேயுமே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. நானும் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லாம் இருந்து தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அதோட ஒரு கஷ்டம். பட் ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன காமனான ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு எல்லாமே இருக்கும், அவங்க வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதால தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. விச் இஸ் அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், டைம் இருக்கும், பட் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் எந்த ஒரு ஜாப்க்கும் போகாமல் வீட்டிலே இருக்க பர்சன் தான் இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் வீட்டில் நம்ம தனியாக இருக்கும்போது நாமளாக தான் வந்துட்டு புஷ் பண்ணிக்கணும். நோ ஒன் இஸ் கோயிங் டு புஷ் யூ. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கும் வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நானுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். வீட்டில் இருந்தால் நான் எல்லா வேலையுமே வந்துட்டு என்னோட ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நானுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியுது. அது நீங்கள் வேறு வழியே கிடையாது, நீங்கள் அவங்கள புஷ் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்களை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாருமே டெய்லி அவங்களோட டாக்ஸை பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் பண்ணாமல் இருக்கணும்?
ப்ளீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பயந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத இருந்தால் கூட ஓகே. உங்ககிட்ட எல்லாமே இருந்தும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடுறது தப்பு தானே. ஸோ அதனால் இன்றைக்கே வந்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே போல் தள்ளி போட்டுகிட்டே போகாதீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்து பண்ணிக்கலாம், அப்போ தான் எனக்கு நேரம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு தள்ளி போடாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். இந்த வீடியோ பார்க்குறீங்களா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் என்ன சொல்கிறது ப்ரொக்ராஸ்டினேட்டிங் டைம் அப்படின்னு வச்சுட்டு இப்போவே அமேசானுக்கான ஒரு வேலையை வந்து செய்யுங்க. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு புஷ்காக இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் வந்தோடனே ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் மந்த்லி ஃபைலிங் வந்து பண்ணி தான் ஆகணும். அந்த மந்த்லி ஃபைலிங்காகவே உங்கள் மைண்ட் வந்துட்டு எப்படியாவது மணி ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். ஓகே, வி ஆர் டூயிங் சம்திங் அண்ட் வி ஹாவ் டு டூ இட் பெட்டர் அப்படின்ற மாதிரி மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு ப்ராசஸில் போய் ஒழுங்காக அட்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸில் உங்களை நீங்களே போயிட்டு மர்ஜ் பண்ணிக்கணும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வெளியே வர முடியாது. ஸோ ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எடுத்துகிட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போகிறீங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு புஷ் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ டேக் ஆக்ஷன் கைஸ். ஆக்ஷன் தான் வந்துட்டு பேசும். நீங்கள் எவ்வளோ இன்டென்ஷனோட இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சரி, நான் பண்ணிவிடுவேன் மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணி ஒரு ப்ரூஃப் காட்டாத வரைக்கும், ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லாத வரைக்கும் யாருமே உங்களை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஏன் உங்களை நீங்களே கன்சிடர் பண்ண மாட்டீங்க? பிகாஸ் ஆக்ஷன் தான் வந்து பேசும் அண்ட் ரிசல்ட் தான் வந்து பேசும். ரிசல்ட் பாசிட்டிவாக வேணும்னா நீங்கள் ஆக்ஷனில் இறங்கி தான் ஆகணும். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ராவாக கோல்டாக தான் பேசியிருப்பேன். சாரி ஃபார் தேட். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோ பார்க்காமலே இருக்கலாம். பிகாஸ் தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் யர் டைம். நீங்கள் எனக்காக வீடியோ பார்க்க தேவையில்லை. என் சேனலை பார்த்து நாலேஜ் கன்சியூம் பண்ணுறீங்களா, அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டோ இல்லை நெகட்டிவான ரிசல்ட்டோ வந்துச்சுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, பாசிட்டிவாக தான் வரும் நான் சொல்ல. பட் ட்ரை பண்ணிங்களே, என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு என்ன சொல்கிறது உங்களை இன்டியூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷனை நான் பண்ண வச்சுருக்கல, அது எனக்கு போதுமானது. பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக தான் நான் பண்ண வைக்க பார்க்குறேன். ஸோ தட் இஸ் எனஃப். நீங்கள் வந்துட்டு அப்படியே பெரிய மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்ஷன் உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது. அதில் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ ஏதாவது நான் கோல்டாக பேசியிருந்தேன், சாரி ஃபார் தேட். எல்லோரும் பிஸ்னஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஆல்சோ கோர்ஸ் இருக்குது, வேணும்னா அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். இல்லை ஃப்ரீ கோர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா ரிசோர்ஸஸுமே ஃபோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யா, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட் கைஸ். டேக் கேர்.